வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலும் கனிவாக பேசுவது எங்கனம் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்த்து கொள்ளலாம். கனிவாக எங்கெல்லாம் கனிவாக பேச வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம். கனிவாக பேசுவது ஒரு மருத்துவமனையில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறாங்க, ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கனிவாக பேச வேண்டும். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஏரியாவில் இருக்குது, அதாவது சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி போகிறதுக்கு முன்ன ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கணும்னு சொன்னால் அவங்களும் நிச்சயமாக கனிவாக பேசணும்னு பார்த்தோம். ஆனால் இதுபோல் இதெல்லாம் சுகவீனமாக இருக்கிற பொறுத்து. ஆனால் ப்ரெசன்டேஜ் சினாரியாவில் இந்த கார்ப்பரேட் மெடிக்கல்ஸ்னு வரும்போது அதில் ஒன்று என்னது சிக் இண்டஸ்ட்ரி, ஒன்று ஹெல்த் இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த சிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்கிறது? நவ் இட் ஹஸ் பிகம் எ பிஸ்னஸ். அதாவது இதுபோல் இனிமையாக பேசி அவசியம் என்ன பண்ணணும், சர்ஜரி நீங்கள் உங்களை ஆட்படுத்திக்கணும், சர்ஜரி பண்ணினா நல்லது, சீக்கிரமாக சரியாக போகும் அப்படின்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாங்க, அந்த சர்ஜரிக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணும்பொழுது இதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ பிஸ்னஸ். அது ஒரு மருத்துவமனையிலே மருந்து என்ன செய்யுது, சுகவீனமாக இருக்கிறவங்கள சுகமாக்கி தருவது ஒரு வியாபாரம் போல் நடக்கிறதுனால அங்கே கனிவு நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன சொன்னால் விஆர் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவங்களாம் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் மெடிக்கல் ஃபீல்டு அது ஒரு இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் போல். அது சிக் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் ஹெல்த் இண்டஸ்ட்ரிலையும் பிஸ்னஸ் தான் நடக்கிறது, சிக் இண்டஸ்ட்ரிலையும் பிஸ்னஸ் தான் இருக்கிறது. யூ அண்ட் ஐ யூ ஃபெல் என்ன பண்ணுறோம், வி ஃபெல் சிக் அண்ட் கோ ஃபார் தி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அங்கே வியாபாரத்தை நுழைப்பதால் அங்கு கனிவு என்பது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நம்ம பொதுவான கருத்துக்களை சொல்கிறோம், அங்கே இருக்கிறவங்க இனிமையாக பேசி மருத்துவமனையில் இருக்கிறவங்க வரவங்களுக்கு நம்ம நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது ஏற்புடையதில்லை அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். அதனால் கனிவு அங்கே நம்ம சொல்லலாமே தவிர we cannot expect that. இது ஒரு விதிவிலக்காக சில பேர் 1 or 2 டாக்டர்ஸ் மே லைக்லி டு கிவ் தி கான்ஃபிடன்ஸ் டு த பேஷண்ட். பட் இன் ரியல் இட் இஸ் நாட் ஸோ. 100 டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 100 டாக்டரோட ஆஃபீஸ்லேயும் 100 டாக்டரோட ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவும் தே ஸ்பீக் ஒன்லி ஆஸ் எ பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம். அதனால் மருத்துவமனைகளில் கனிவாக பேசுவது என்பது ஒருவேளை அந்த டாக்டர் பேசலாமா இருக்கும், இந்த சர்ஜரிலாம் முடித்த பிறகு அவருக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் பேசலாம். ஆனால் அடிப்படையில் அது இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் மாதிரி துவங்கினதுனால அது என்ன செய்ய முடியாது, அங்கே கனிவாக பேசுவது என்பது இப்போ அந்த செட்டிங்க்கு அது ஏற்புடையதில்லை. அதனால் மருத்துவமனைகளில் கனிவாக பேசுவது என்பது நான் இப்போ பெரும்பாலும் இப்போ பண்ணிட்டுது பர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிட்டு வருது. ஒரு 10% தான் கனிவாக பேசுவாங்க, பாக்கி 90% அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் வியாபாரம் போல தான் அதை பேசுவாங்க. வியாபாரத்தில் அதாவது அங்கே யார் கன்சியூமர், யார் நம்மளை போல நோயாளி தான். நோயாளிகிட்ட வியாபாரம் பேசி அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல வருமானம் ஈட்டுவது எப்படி அப்படின்னு தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் கனிவாக பேசுவது மருத்துவமனையில் ஏற்புடையதில்லை என்பது தான் இன்றைக்கி ப்ரெசன்டேஜ் சினாரியோ. இன்னும் வேறு எங்கேயான நம்மளால் இனிமையாக பேச முடியுமா அப்படின்னு சொன்னால் அந்த கவுண்டரை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.